முஹர்ரமுடைய மாதம் துவங்கிவிட்டது, புதிய வருடம் ஆரம்பமாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த புதிய வருடத்தில் முஹர்ரமுடைய இந்த மாதத்துடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அஃதலு ஸியாமி பஅத ஸியாமி ரமதான் ஷஹருல்லாஹி அல் முஹர்ரம். ரமதானுக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பு இருக்கிறது என்பதாக சொன்னால் அது முஹர்ரமுடைய மாதத்தில் வைக்கப்படுகிறது. அதாவது அல்லாஹுடைய மாதம் என்பதாக சொன்னாங்க. ஷஹருல்லாஹி அல் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமான முஹர்ரமுடைய இந்த மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பு ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்புகள் என்பதாக சொன்னாங்க. எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நாம் அதிகமாக நோன்புகள் நோக்க முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக ஆஷூராவுடைய நாள், அதாவது முஹர்ரம் பிறை 10 நோன்பு வைக்கிறோம். 2 நோன்புகள் வைக்கிறோம், 9, 10, பிறை 9, 10 அல்லது பிறை 10, 11. இந்த 2 நாட்கள் நோன்பு வைக்க நம்ம முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஆஷூராவுடைய நாளில் நாம் நோன்பு வைத்தோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு